ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 37 இன்ச்சு உடம்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸு ஒன்று கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், 40 இன்ச்சு 42 இன்ச்சு இந்த அளவெல்லாம் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஆனால் 37 இன்ச்சு உள்ள ப்ளவுஸு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு லைனிங் வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். சூப்பரான இந்த டிசைனிங் துணிக்கு தான் லைனிங் வச்சு தான் கட் பண்ண போகிறோம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக அழகான ஒரு டிசைனிங் இருக்குது. நம்ம தங்கம் வேர்ல்டில் நிறைய அளவு உள்ள ப்ளவுஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி 35 இன்ச்சு உடம்புள்ள ஒரு ப்ளவுஸ் அளவு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவு ப்ளவுஸை எடுத்து ஃப்ரண்டில் ஓப்பன் சைடில் ஹூக் லாக் பண்ணிக்கிடலாம். ஹூக் லாக் பண்ண பிறகு ஒரு ஆம்கோல்லேருந்து மற்றொரு ஆம்கோலுக்கு நம்ம அளவு வச்சுக்கிடுவோம். பாருங்கள், அளவு வைக்கும்போது நமக்கு மொத்தம் 17 இன்ச்சு அளவு இருக்குது. இந்த 17 இன்ச்சு கூடல நம்ம ஒரு 3 இன்ச்சு கூட்டி முன் பக்கம் 20 இன்ச்சு பின்பக்கம் 20 இன்ச்சு, இந்த 3 இன்ச்சு எதுக்கு நம்ம கூட்டியிருக்கோம்னா தைக்கிறதுக்கு இடம் விட்டு தான் நம்ம தையல் போடணும். அந்த தையல் போடுற பகுதி தான் இந்த 3 இன்ச்சு. சரியா? ஒவ்வொரு இடுப்பு பக்கமும் 1.5 இன்ச்சு முன் துண்டுக்கு நம்ம எடுத்திருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், இப்போ கட் பண்ணியாச்சு. நீட்டாக நம்ம இப்போ 10 இன்ச்சு 20 முன் துண்டை போல்டிங் பண்ணி 10 இன்ச்சாக நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக பாருங்கள், இப்போ முன் துண்டு 20 பின் துண்டு 20 சேர்ந்தே ஒரே கட்டிங்கில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இந்த 20 இன்ச்சு உடம்பு சுற்றளவை முன்துண்டு பின்துண்டு 20 தானே எடுத்திருக்கோம். இந்த அளவை 2ஆக போல்டிங் பண்ணிக்கிடுவோம். போல்டிங் பண்ண பிறகு பாருங்கள், நம்மளுக்கு தேவையான அளவு தையல் தும்பு பகுதியை மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ண பிறகு பாருங்கள், போல்டிங் பகுதி ஷோல்டர் கழுத்து சுற்றளவு ஆம்கோல் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம போல்டிங் பண்ணி நீட்டாக எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டில் கழுத்து சுற்றளவு 2.25 இன்ச்சு, ஷோல்டர் 3 இன்ச்சு. அடுத்ததாக கழுத்தோட இறக்கம் 6 இன்ச்சு. அடுத்ததாக பாருங்கள், கழுத்து சுற்றளவு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண அதே அளவை கழுத்து இறக்கத்துக்காக மார்க் பண்ணிக்கலாம். இது முன் கழுத்தோட அளவு. அடுத்தது அளவு ப்ளவுஸில் ஷோல்டர்லேருந்து முன் கப் ஷேப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அளந்து நம்ம கூட 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடணும். இந்த 1 இன்ச்சு எதுக்கு மார்க் பண்ணோன்னா பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும். பாருங்கள், இந்த ப்ளவுஸில் 11.25 இருந்து நம்ம 12.25 வச்சு நீட்டாக மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக பாருங்கள், இந்த கழுத்தை இறக்கத்தையும் கழுத்து சுற்றளவையும் மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது ஆம்கோல் அளவையும் ஆம்கோல் இறக்கம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா உடம்பு சுற்றளவு 17.5 இன்ச்சு முன் துண்டு, அந்த முன் துண்டை 4ஆக டிவைட் பண்ணி அந்த அளவை நம்ம ஆம்கோல் இறக்கமாக எடுத்துக்கிடணும். எல்லா ஆம்கோலுக்கும் ஒரே அளவு வராது. பாருங்கள், இந்த மார்க்கிங் பகுதி தான் நம்மளோட உடம்பு சுற்றளவு. மீதி இருக்கிற அந்த டாட் போட்டிருக்கிற பகுதி நம்ம தைக்கிறதுக்கான இடம். அடுத்ததாக 1.5 இன்ச்சு. பாருங்கள், இந்த இடுப்பு சைடு 2 இன்ச்சு மார்க் பண்ணணும். ஓப்பன் சைடு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். அடுத்தது அந்த 8.25 நம்ம நடு சென்டரில் 8.25 இருக்குதுல்ல உடம்பளவு, இந்த அளவை 2ஆக பிரித்து அந்த சென்டர் பகுதியை நம்ம ஒரு கோடு போட்டிருக்கலாம். அடுத்ததாக ஓப்பன் சைடில் 1.5 இன்ச்சு கம்மி பண்ணதும் இடுப்பு சைடில் 2 இன்ச்சு கம்மி பண்ண பகுதியை நீட்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இந்த கழுத்து சுற்றளவு 2.25, கழுத்து 3.5 இன்ச்சு எடுத்திருக்கோம் தையல் தும்போட சேர்த்து. அடுத்தது ஆம்கோல் அளவு இது 8.5 இன்ச்சு உடம்பு சுற்றளவுக்குள்ள துணி. அடுத்தது பாருங்கள், 2 இன்ச்சு கம்மி பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்தது 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி இப்போ இந்த ப்ளவுஸுக்கு தேவையான எல்லா அளவுமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு ஆஃப் ரவுண்டு மாடலில் நீட்டாக நம்ம இந்த பட்டி ஷேப்பை மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்தது முன் கழுத்தை வட்டக்கழுத்தாக மார்க் பண்ணிக்கிடலாம். முன் கைக்குழி பின் கைக்குழி ஆம்கோல் பக்கம் 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக பாருங்கள், இப்போ எல்லா அளவுமே மார்க் பண்ணி முடித்தாச்சு. அடுத்ததாக முன் கைக்குழி பின் கைக்குழியை நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த மீதி இருக்கிற பகுதி தான் நமக்கு பட்டி. இந்த கப் ஷேப்போட
இறக்கம் போக மீதி இருக்கிற கிளாத் அந்த துணி தான் பட்டிக்குள்ள துணி. சரியா? பட்டிக்கு அளவு நம்ம அளவு ப்ளவுஸில் அளக்கலை. அடுத்ததாக ஃபஸ்ட்டில் நம்ம ஆம்கோல் வந்து பின் கைக்குழியை தான் கட் பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்தது முன் கழுத்து நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்தது கப் ஷேப்பை நீட்டாக நம்ம ஆஃப் ரவுண்ட் மாடலில் கட் பண்ணி மார்க் பண்ண வச்சுருந்ததை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக பாருங்கள், முன் கைக்குழி அரை இன்ச்சு குளித்து மார்க் பண்ணியிருந்தோம். அந்த அளவையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக பின்கழுத்து மார்க் பண்ணிக்கிடுவோம். பின்கழுத்து தேவையான அளவு மார்க் பண்ணி இதே முன்கழுத்துக்குள்ளே கழுத்து சுற்றளவுலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இல்லை வேறு பின்கழுத்து டிசைனிங் கழுத்துனாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ நம்ம வந்து 2 ப்ளவுஸையும் கட் பண்ணி ஒரே அளவில் கட் பண்ணுறதுனால கழுத்து வந்து டிசைனிங் நெக் வந்து அப்படின்னா 2 ப்ளவுஸும் ஒரே மெத்தடில் இருந்தால் தான் நம்ம கட் பண்ண முடியும். அடுத்ததாக முன் கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த ப்ளவுஸு உடம்பு சுற்றளவு 35 இன்ச்சு அப்படிங்கிறதுனால ஒரு 3.25 இன்ச்சு மடக்கி எடுத்திருக்கோம். மடக்கி எடுத்து மெயின் டாட்டோட உயரம் 2.5 இன்ச்சு, இதோட அகலம் 1 இன்ச்சு நம்ம எடுத்துருக்கோம். 2 இன்ச்சு எடுத்து அதை போல்டிங் பண்ணி 1 இன்ச்சு எடுத்திருக்கோம். அடுத்தது ஓப்பன் சைடில் அந்த ஓப்பனுக்கும் கழுத்து சுற்றளவு இறக்கம் இருக்குல்ல, அந்த கழுத்து இறக்கத்துக்கும் பட்டிக்கும் இடைப்பட்ட பகுதியை அளந்து சென்டரில் ஒரு மார்க் பண்ணி 2 இன்ச்சு நீளத்துக்கு இந்த கப் ஷேப்பும் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், இந்த மெயின் டாட்டில் இருந்து நீட்டாக நம்ம லைட்டாக துணியை போல்டிங் பண்ணும்போது ஆம்கோல் பகுதியில் ஒரு இடம் கிடைக்கும். அந்த பகுதி தான் ஆம்கோல் டாட்டுக்கு மார்க் பண்ணக்கூடிய பகுதி. இப்போ பாருங்கள், 3 பாயிண்ட் மார்க்கும் நீட்டாக நம்ம கட் பண்ணியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். கப் ஷேப்பு, ஸ்லீவ் கட்டிங், நெக் டிசைனிங், ஸ்டிச்சிங், கட்டிங் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிக்குவோம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ரொம்ப சீவிங் டிப்ஸும் நிறைய கொடுத்துருக்கோம். மறக்காமல் எல்லாரும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை பாருங்கள். தொடர்ந்து எங்கள் தங்கம் வேர்ல்டு சேனலுக்கு ஆதரவு தருகின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. பாருங்கள், முன்கழுத்தும் பின்கழுத்தும் கட் பண்ண பகுதியில் அந்த துணியில் வந்து ஓப்பன் பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது பட்டி கிளாத்தை எடுத்து மெயின் டாட்டு நம்ம ஒவ்வொரு இன்ச்சு 2 இன்ச்சு அளவு டாட் போட எடுத்துருந்தோம். அந்த 2 இன்ச்சையும் நீட்டாக இந்த போல்டிங் பண்ணிவிட்டு 2 இன்ச்சையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பட்டி துணியையும் பாருங்கள், இப்போ நீட்டாக கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக கை கட் பண்ணிட வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதையுமே ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இந்த கையோட நீளம் 9.5 இன்ச்சு. 9.5 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு தையல் தும்பு விட்டு தான் கட் பண்ண போகிறோம். இந்த 1 இன்ச்சு தையல் தும்பு இதுக்குனாக்கி ஜாயின் பண்ணுறதுக்கும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் கையோட எட்ஜில் மெயின் பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கும். அடுத்ததாக கை சுற்றளவு 13 இன்ச்சு. 13 இன்ச்சு போக மீதி தைக்கிறதுக்கு தேவையான இடம் விட்டு தான் கட் பண்ண போகிறோம். இந்த கையோட நீளத்துக்கு போக பாருங்கள், கை சுற்றளவு போக மீதி இருக்கிற பகுதி தான் கைக்கு தைக்கிறதுக்குள்ள அளவுக்கு தேவையான அளவு. இது வந்து ஷோல்டரில் ஜாயின் பண்ணக்கூடிய இடம். கை கீழ் சுற்றளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ கை சுற்றளவை 13 இன்ச்சை போல்டிங்காக எடுத்து நம்ம 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. கை கீழ் சுற்றளவை மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக பாருங்கள், ஆம்கோல் அளவு இதில் கண்டுபிடிக்கணும். இதில் ஆம்கோல் அளவு எப்படி கண்டுபிடிக்கணும்? 13 இன்ச்சு கை சுற்றளவு 13 இன்ச்சில் 4ல் 1 பங்கு ஆம்கோல் அளவு. போல்டிங் பண்ணால் நம்ம 2ல் 1 பங்கு. அடுத்தது கை கீழ் சுற்றளவு 6 இன்ச்சு வச்சுருக்கோம். 6 இன்ச்சு வந்து தைக்கிறதுக்கு. அடுத்தது 5 இன்ச்சு தான், ஆனால் அந்த ப்ளவுஸோட கை கீழ் சுற்றளவு 1 இன்ச்சு நம்ம தையல் விட்டு தான் மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த 5 இன்ச்சுலேயும் ஒரு மார்க் பண்ணிடலாம். அடுத்ததாக பாருங்கள், ஷோல்டர் நம்ம போல்டிங் பகுதியிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம். அந்த கை சுற்றளவு பகுதியில் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த ஆம்கோல் அளவும் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த 2க்கும் இடைப்பட்ட பகுதியை நீட்டாக ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். கோடு வரைஞ்சிக்கிட்டு முன் கைக்குழி பின் கைக்குழி மார்க் பண்ணிக்கிடணும். முன் கைக்குழி பின் கைக்குழியை விடவும் ஒரு 1/2 இன்ச்சு குளித்து மார்க் பண்ணணும். இந்த அளவு நம்ம எப்படி அரைஞ்சு குளிக்கிறது கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஷோல்டரில் ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த அளவுக்கும் ஆம்கோல் அளவுக்கும் நீட்டாக ஒரு கோடு போட்டாலே போதும். அந்த கோடை போட்டுக்கிட்டு அந்த 2க்கும் இடைப்பட்ட பகுதி தான் பார்த்தீங்களா, இந்த இடைப்பட்ட பகுதியில் ஒரு மார்க் பண்ணி 1 இன்ச்சு அந்த கோட்டில் இருந்து 2 பக்கமும் 1/2 இன்ச்சு வித்தியாசம் விட்டு நீட்டாக நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லீவ் கட்டிங் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸுக்கு என்ன பகுதியெல்லாம் நமக்கு தைக்கிறதுக்கு தேவையோ எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. கழுத்து மாடல் கழுத்து அப்படிங்கிறதுனால மட்டும் கழுத்துக்கு நம்ம
இப்போ தேவையான டிசைனிங் எதுவுமே கட் பண்ணலை. நம்ம தைக்கும்போது கட் பண்ணிக்கிடலாம். இப்போ பாருங்கள், இந்த கையோட முன் கைக்குழி, பின் கைக்குழி, கை நீளம், கை சுற்றளவு, அடுத்தது உடம்புக்குள்ள துணி, முன் கப் ஷேப்பு, பாயிண்ட் மார்க்கு, பட்டி, ஓப்பன் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி முடிச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கவங்க மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.